ஹாய் 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 ஹாய். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்ம எல்லாருக்குமே கார்த்திகை மாதம் ஆனாலே நம்மளுக்கு மாலை போடணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ எனக்குமே இருக்குது, ஆனால் ஒரு பர்சனல் இஷ்யூனால நம்மளால மாலை போட முடியல. ஓகே, இப்போ நம்ம கார்த்திகை மாதம் மாலை அப்படின்னாலே உங்களுக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ஐயப்பனை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய பேர் ஐயப்பன் ஃபேன்ஸும் இருக்கலாம். எல்லாருக்குமே ஐயப்பனை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். இந்த கதையை நம்ம ஸ்டேஜ் 3 வரைக்கும் பிரிச்சுக்கலாம். ஸ்டேஜ் 1, அதாவது ஐயப்பன் எப்படி நீங்க ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஐயப்பன் புலிப்பால் எடுக்க போனாரு அப்படின்னு. எதுக்காக புலிப்பால் எடுக்க போனாரு? அது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2, எத்தனை பேருக்கு எதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு காட்டுக்குள்ள போய் புலிப்பால் எடுக்க போயிருப்பாரு. ஸோ காட்டுக்குள்ள போய் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருப்பாருல, அது ஸ்டேஜ் 2ல பார்க்க போறோம். ஸ்டேஜ் 3, கடைசியா எப்படி அவரு சபரிமலைக்கு போனாருன்னு தான் பார்க்க போறோம். இதுல நம்ம ஸ்டேஜ் 1ல தான் பார்க்க போறோம். ஸ்டேஜ் 1ல இப்போ நம்மளோட ஐயப்பன் சிவனுக்கும் பார்வதிக்கும் தான் பிறந்தாரு. இந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தாரு இந்த சிவனுக்கும் பார்வதிக்குங்கிற பாருங்க, இங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு சிவனுக்கும் பார்வதிக்கும்ட்டேன். சிவனுக்கும் விஷ்ணுக்கும் தான் பிறந்தாரு ஐயப்பன். அதாவது விஷ்ணுக்கும் சிவனுக்கும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, சிவன் மோகினி அவதாரம்ட்டு ஒரு அவதாரம் எடுத்தாரு. ஸோ அந்த அவதாரம் கேர்ள் அவதாரம். ஸோ அந்த 2 அவதாரம், அதாவது விஷ்ணு ஒரு கேர்ள். இங்க யாரும் ஆண்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. விஷ்ணு ஒரு கேர்ள் அவதாரம். அதுக்கப்புறமா சிவனுக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன். ஸோ அந்த ஐயப்பன் பூமிக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் விஷ்ணுவும், அதாவது அந்த விஷ்ணு உருவத்துல உள்ள அந்த மோகினி அந்த அவதாரம் சொல்றாங்க. ஏன் நம்ம அவங்களோட குழந்தைய இப்ப ஏன் பூமியில விடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அவங்கள சின்ன வயசுலயே, இவ்வளோன்னு உள்ள சின்ன வயசுலயே அவங்கள சோதிச்சு பார்க்கணும், அவங்க எப்படிலாம் பூமியில வாழ்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணுன்ற காரணத்தினாலதான் சிவனும் விஷ்ணுவும், அதாவது அந்த மோகினியும் பூமிக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அந்த நம்மளோட ஃபேமஸான இடம் இருக்கு இல்லையா, சபரிமலைக்கு கீழே உள்ள பம்பை ஆற்றுல வச்சுட்டு போயிடுறாங்க அவங்க. அப்பதான் அந்த வழியில ராஜா ஒருத்தர் பாக்குறாரு. ஏன்னா அவருக்கு கொஞ்ச நாளாவே, அதாவது கொஞ்சம் வருஷமாவே குழந்தை இல்லை. ஸோ அதனால இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அடாப்ட் பண்ணி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு அந்த ராஜா. ஸோ அந்த நாட்டோட ராஜான்றதுனால யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால தூக்கிட்டே வந்துட்டாரு கோட்டைக்கு நம்ம காட்டுறாங்க. நம்ம ராணி கிட்ட காட்டும் போது ராணிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ரொம்ப எரிச்சல் ஆகுது நம்மளோட ஐயப்பனை கண்டா. அதாவது ஐயப்பன் இன்னொரு பேர் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா மணிகண்டன். ஏன் அப்படி மணிகண்டன்னா, அவருக்கு பிறக்கும் போதே கழுத்துல இந்த மாதிரி ஒரு மணி இருந்தது. ஆனா இந்த மைக்கு நான் மணின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ ஒரு மணி கட்டி தான் பிறந்தாருன்றதுனால மணிகண்டன் அவருக்கு ஒரு பேரு. ஸோ ஐயப்பன் அந்த கோட்டையிலே ராணிக்கு பிடிக்கலன்றனால காரணத்தினாலையும் கொஞ்ச நாள் வளர்ந்துட்டே வராரு கோட்டையில. அதுக்கப்புறம் தான் ராணி இவனை எப்படியாவது சாவடிச்சிடணும், ஏன்னா இவனைதான் ராணிக்கு பிடிக்கலையே. அதனால ஐயப்பனை எப்படியாவது சாவடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி இருக்கிற மாதிரியும், இந்த வியாதி ஒரு புலிப்பாலாலதான் சரி பண்ண முடியுன்ற மாதிரியும் ஒரு ஐடியா பண்றாங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி வந்திருக்கு, அதை நீ என்ன நீ காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா, நீ காட்டுக்கு போய் புலிப்பால் எடுத்துட்டு வந்தீனாதான் அந்த புலிப்பாலை
நான் குடிச்சனாதான் என்னால நான் உயிரோட இருக்கிறத நீ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐயப்பன்ட்ட சொன்னோன்னே ஐயப்பன் நம்மலாம் என்ன சொல்லுவோம், கொஞ்சம் தயங்குவோம்ல, காட்டுக்கா புளிப்பாலா அப்படின்னு சொல்லி தயங்கும்ல. ஆனா ஐயப்பன் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே தயங்கல, அப்படியே சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு காட்டுக்குள்ள. இப்போ நம்ம காட்டுக்குள்ள போறதோட ஸ்டேஜ் 1 பினிஷ்ட் ஆயிடுச்சு. ஸ்டேஜ் 2 என்ன, காட்டுல இருந்து யார் யாருக்கு, அதாவது யார் யாருக்குன்ற பாருங்க, நிறைய பேருக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அது ஏன், அதாவது ஸ்டேஜ் 2ல பார்க்க போறோம். ஸோ அந்த ஸ்டேஜ் 2ல வந்து நம்ம ஐயப்பன் வந்து ஒரு காட்டுல வந்து ஒரு குரு கிடைக்கிறாரு. ஸோ அந்த குரு வந்து நிறைய வந்து ஐயப்பனுக்கு வந்து வில்லம்பு எப்படி கத்துக்கிறது எல்லாமே அந்த ஐயப்பனுக்கு வந்து அந்த குரு வந்து சொல்லி தராரு. அதுக்கப்புறம் தான் ஐயப்பன் வந்து ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு முஸ்லிம், அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு முஸ்லிம் திருடன்னே வச்சுப்போமே, அந்த திருடன் வந்து நிறைய பேர்கிட்ட கொள்ளடிச்சிட்டு இருக்கும் போது ஐயப்பன் சொல்றாரு. ஆனா ஐயப்பன் வந்து அவனை கொல்லல. சோ சொல்றாரு, இந்த மாதிரி நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்பு, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணாத. அதுக்கப்புறம் உனக்கு வந்து ஒரு கர்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா, கர்மா, அது வந்து நம்மளோட கெட்டது நரகம் அந்த மாதிரிலாம் விஷயத்த சொல்லி புரிய வச்சோன்னே அவருக்கு வந்து இவன் என்னடா இந்த வயசுல ஏன் இப்படிலாம் நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்கிறான்னுட்டு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது அந்த முஸ்லிம்க்கு. ஸோ அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாரா அந்த முஸ்லீமு, குருவே நான் வந்து உங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஃப்ரெண்ட் ஆனவர், ஆனா அவர் இறந்துட்டாரு. ஸோ நீங்க சபரிமலைக்கு எய்த்தாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, மசூதி தானே, ஆமா மசூதி இருக்கும். ஸோ மசூதி இருக்கும். ஸோ அந்த மசூதி வந்து ஏன் வச்சிருக்காங்க உங்களுக்கு எப்பயே ஒரு ஐடியா வந்திருக்குல்ல, ஏன்னா ஐயப்பனும் அந்த முஸ்லிம்ஸும் வந்து ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. அதனாலதான் அந்த சபரிமலைக்கு ஆப்போசிட்ல அந்த மசூதியை வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நீங்க போற வழியில அந்த, அதாவது நீங்க போகும்போது அந்த மசூதியை பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 2 ஃபினிஷ்ட் ஆயிடுச்சா, நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டேஜ் 3க்கு வந்து போறோம். ஸ்டேஜ் 3 எப்படி வந்து புலிப்பாலை எடுத்தாரு. ஸ்டேஜ் 3 எப்படி அந்த புலிப்பாலை எடுத்தாருன்னா, ஐயப்பன் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு அந்த காட்டுக்குள்ள அழகா வந்து நிறைய கலைகள் எல்லாம் கத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போகும்போதுதான் இந்த போறது இந்த பையன் இவருக்கு வந்து 9 வயசு இருக்கும் போதே காட்டுக்குள்ள, 10 வயசு இருக்கும் போதே காட்டுக்குள்ள போயிட்டாரு. போயிட்டு நிறைய உதவி எல்லாம் பண்றத பார்த்த இந்திரதேவன், இந்திரன் தேவன் வந்து, அதாவது நம்மளுக்கு வந்து மழை பொழிய வைக்கிற ஒரு கடவுள் தான் இந்திரன் தேவன் சொல்லுவாங்க. நீங்க லிட்டில் கிருஷ்ணா பாத்தீங்கன்னாலே தெரியும், அதுல வந்து ஒருத்தர் வந்திருப்பாரு பாத்தீங்களா, சில்வர் கலர் கிரீடம் அந்த மாதிரிலாம் போட்டு வந்திருப்பாரு, யானையில தான் வருவாரு. ஸோ அவர் வந்து என்னடா இந்த பையன் இந்த வயசுல இந்த மாதிரிலாம் நல்லதெல்லாம் பண்றானே, சரி இவனுக்கு ஒரு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு புலியா மாதிரி ஐயப்பன் கிட்ட வராரு. அவர் ஐயப்பன் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா ஐயப்பன், நம்மளாம் புளிய பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், தெரிச்சு ஓடிடுவோம்ல, ஆனா ஐயப்பன் அந்த மாதிரி பண்ணல. அப்பா நம்மளுக்கு வந்து புலி வந்து கிடைச்சிருச்சு, பால் எடுத்துட்டோம்னா நம்ம அம்மாவை சீக்கிரமா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிதான் நினைச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு புலிப்பாலை வந்து எடுத்துட்டு புலி மேலேயே சவாரி செஞ்சுட்டு வந்தாரு. அந்த புலி எதுவுமே செய்யல, ஏன் அவர் வந்து ஒரு கடவுள், ஏன்னா அவர் வந்து இந்திரதேவன். சோ அந்த புலி எதுவுமே செய்யல. அந்த புலி மேல உட்காந்துட்டு 4-5 புலி கூட சேர்ந்து வராரு, அவரோட எப்படி சொல்றது, அவரோட நாட்டுக்கு வந்து வராரு அந்த இடத்துக்கு. கெத்தா வந்தோடனே அவங்க அம்மாலாம் ஷாக் ஆயிட்டாங்க. அந்த புளிப்பாலை குடிச்சிட்டு குணமான மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு ஷாக் ஆயிட்டாங்க. கொண்டு வந்து கொடுத்த உடனேயே அவங்க அப்பாட்ட வந்து சொல்றாரு, அப்பா எனக்கு ஒரு கோவில் கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே, முதல்ல ஒரு சபரிமலையில நீங்க கோவில் பார்த்திருப்பீங்க இல்லையா, ஐயப்பனோட கோவில், அது முதல்ல ஒரு வீடா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது வந்து கோவிலா மாறுதுன்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஐயப்பன் வந்து ஒரு வில்லம்பை எடுத்து விடுறாங்க, அது கரெக்டா போய் சபரிமலை மேலேயே விழுந்தோடனே அங்கேயே வந்து ஒரு வீடை கட்டுறாங்க. வீடை கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணிதான் ஒரு கோவில் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா சாமியான ஐயப்பனை ஒரு சிலையா வடிவமைச்சு குட்டியா அழகா அந்த அழகா சிலைய வடிவமைச்சு அந்த கோவில்ல வச்சிருக்காங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருப்பார் ஐயப்பன். சோ உங்களுக்கு அந்த ஐயப்பனோட குடும்பம் தானே அந்த சபரிமலையில வாழ்ந்தவங்க, ஸோ அவங்களும் இருந்திருப்பாங்க.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று காட்ட மறந்துட்டேன் பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ இப்பதான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வரேன். இங்க பாருங்க, இங்க எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே சுத்தி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இங்க மட்டும் கருமேகமா இருக்கு. இங்க வந்து மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.